எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணி கொள்ளலா. பயணம் இங்கே போனால் என்ன, பாதை 100 ஆடால் என்ன, ஓட்டம் வச்சவன் தண்ணி விடுவான் சும்மா நில்ல. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூட பத்த வச்சு காயலாம். இப்ப என்ன நேத்து நடந்தது எதுவும் இனிமே நடக்க போறது இல்லையா? என்ன போலங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. வாழ்க்கை என்பது எவ்வளவு அழகியலானது, எப்பேற்பட்ட அழகியல் நிறைந்தது அப்படின்லாம். சரி, விஷயத்துக்கு வருவோம் வாங்க. என்ன இன்னைக்கு 77வது நாள், 78வது எபிசோட். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களோட நிகழ்வுடைய ஒரு விரிவான ஒரு பார்வையை இந்த எபிசோட்ல பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களோட இணைந்து உரையாட ஒருத்தர் வந்திருக்கேன். வாய்ஸ் ஓவர் சைனிங். குட். அந்த இது பிடிச்சிருக்கு. அதாவது நீங்களே போட்டு நீங்களே அதை படிக்கிற மாதிரி தான் இப்போ பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்ததுன்னா, அதாவது நேற்று வந்து அந்த முடிவு விஷயத்துக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனாரு. அதாவது சாண்ட்ரா சாரி கேட்டுடுமா அப்படிதான் சொல்லல அவரு. அது மாதிரி பேசினாரு. மன்னிப்பு கேட்டாங்க. சாண்ட்ரா வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பிறகு வந்து கனி, அது பேர் என்ன, ஆதிரையும் எப்ஜேவும் வெளியே போனாங்க. அவ்வளோதான் நடந்தது எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்லுங்க. அதுக்கடுத்து 24 மணி நேரம் வந்து யாருக்கு அப்படின்னும் பொழுது அதை வந்து பார்வதிக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக தளபதி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். அதை பிச்சு விட்டுணும். அல்ல, அதை பிச்சா எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும் வரிசலா. போலாம். சாண்டா கிளாஸ் மேம், என் வாழ்க்கையில நேற்று தலையில துண்டு போட்டது கட்சி வரையும் எடுக்கவே இல்லைன்னு செல்வராணி பண்ணி சொன்னாங்க. போட்ட துண்டு தான் அப்படின்ட்டு. அது வந்து என் வாழ்க்கையில் அது மாதிரி நான் பண்ணதே கிடையாது. எனக்கு அது இது மாதிரிலாம் போறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்ன ரியலோ அதுதான். ஓகேவா? ஸோ பிக்கு வச்சுக்காங்க, அப்பதான் நிறைய வியூஸ்லாம் கூட. அப்பேற்பட்ட மயிரே தேவையில்லை அப்படின்னு சொன்னோம் நான். ஸோ அதனால அதெல்லாம் எனக்கு இல்லை. நேற்று ஆனால் போட்ட துண்டு தான். இப்போ இதில் அவுத்துருவோம், கொஞ்ச நேரத்தில் அவுத்துருவோம். என்ன விஷயம்னா, கனி சொன்னாங்க, இது ஆதிரை வெளியே போகும்போது சொன்னாங்க, என்னதான் நான் செய்யணும்னே எனக்கு தெரியலன்னாங்க. அதாவது ஆட்டத்தை மாற்றணும்னு வரும்போதும் ஒரு வார்த்தை விட்டாங்க. இதை இப்போ சொல்லிடுறேன். என்னன்னா, இங்க பாருங்க, சொல்லுங்க சார். அதாவது வாட்டர்மெலன் போறதுக்கு வந்து கானவனர் தான் காரணம் அப்படின்னாங்க. வெளியே போறப்பையும் இவங்க போனா சூப்பர்னு சொன்னா பாருக்கு சொல்லிட்டு போனாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆட்களை கூட வந்து உங்களால வந்து படிக்க முடியல, ஆட்களையே உங்களுக்கு வந்து தேர்வு செய்ய முடியல. உங்களுக்கான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்காக மக்கள் உங்களை அனுப்பிச்சாங்க. ஒரே ஒரு ஆட்டம் சரியா விளையாட்டா மட்டும் நீங்க வந்து பெரிய லெவலுக்கு வந்துட முடியாது. அதுல அதிர்ஷ்டமும் தேவை இருக்கும். அதே நேரத்துல ஆட்களையும் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு சரியா இல்லைன்றதும். எல்லாத்தோட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிக்கலைங்கிறப்ப உங்களுக்கு இருந்த கோவங்கள் நியாயம். ஆனா அதற்கு பிறகு நீங்க எல்லா இடத்துலயும் வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து எஃப்ஜே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப விஜய் அவர்கள் கேட்கும் பொழுது வந்து அதுக்கு அழுது, அதற்கு நீங்க பண்ணது எல்லாமே எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி பாரு வந்து உங்களுக்கு வந்து போறீங்க அப்படின்னு குதிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரு உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா, அதையே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அதனால அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அது ஒண்ணு ரைட்டு. அதை விட அவங்க கிளம்பும் போது அவங்க அப்பா அம்மா மேடை ஏற்றி அவங்க தங்கச்சிலாம் மேடை ஏற்றினது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் வந்து நம்ம வந்து வாழ்த்தோம். ஆனா நல்ல கேம் ஸ்பிரிட் உள்ள நல்ல போராடக்கூடிய ஒரு பெண், அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா அந்த கேம் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. உண்மை. அவங்க தங்கச்சி கியூட்டா இருந்தாங்க. ரைட். ஸோ இது ஒண்ணு சொல்ல நினைச்சேன். இந்த நேற்று போட்ட கதையை எல்லாம் குட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. என்னுடைய தோழி ஒருத்தவங்க இப்பதான் பழக்கமானாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நான் இங்க இந்த ஷோ இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒட்டுமொத்தமா பிபிக்கே நான் வந்து குட் பை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய தோழிகளை இழக்க செய்யற அளவுக்கான விஷயமா இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு முடிஞ்சு நான் சொல்லி. தோழிகள் ஏன் இழக்க போறீங்க ஜாக்கி? அவங்க மத்த விஷயத்தெல்லாம் பேசிதான் இருக்க போறாங்க. பிக் பாஸ் கால பாருங்களேன், அந்த கால பாருங்க, கால பாருங்க. பாக்குறதாவே இல்லையா உனக்கு? நினைச்சேன். எவ்வளவு செத்தள்ளி போறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. கிரீன் சாண்ட் மொமெண்ட் இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவுதான். பட் என்னது சார்? என்னவா ப்ராப்பர்ட்டி என்ன? அதுதான் இதுல என்ன விஷயம் என்ன மேடம், இந்த இது பேர் என்ன, கிரீன் சாண்ட் மொமெண்ட் இல்லைங்க. கிரீன் சாண்ட் மொமெண்ட் இல்லைங்க. இன்னைக்கும் வந்து அந்த விஷயத்த வந்து ஏங்க
நேத்து வந்து எல்லாரும் வீட்டுல சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க, அப்பெல்லாம் புரியல. இவர் வந்து சொல்றதுமே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா என்ன எனக்கு புரியல. இது பாருவே பரவாயில்ல, அக்செப்டட் மாதிரி சாண்ட்ரா மன்னிப்பு கேட்டுருமா, கோல்வேர்ட் அக்செப்டட், ஓகே ஓகே, ஒரு மன்னிப்பு. அதேதான், யாரு கொடுத்த தைரியம்னா வெளியில வந்துரும், குட்டு வெளியே வந்துரும்ன்ற மாதிரி கேட்ட மாதிரி இருந்தது. இதுக்கு நீ ஒரு வாட்டி நீங்க வந்து தான் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும்னா அதுக்கு நீங்களே வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம். இன்னைக்கு அழகா இவரு எப்ஜேன்ற பாருங்க, விக்கல்கிரம் சொன்னாரு, அவங்க கேம் முடிஞ்சிச்சுங்க, கதை ஓவர், அவ்வளவுதான். அது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நீங்க தான் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணுமா அப்படின்ற பொழுது நீங்க அவர் தான் மன்னிப்பு கேட்க வைக்கணும். ஏன்னா உள்ள இருக்கிறவங்க வந்து செய்யல அப்படிங்கிற பொழுது அதை கேட்க வைக்கிற விதம் தான் அங்க. சாண்ட்ரா தவறு பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு ஒரு விஷயம் அவருடைய இதுல கவனிச்சேன், நேத்தும் கவனிச்சேன். அவருடைய பட விமர்சனம் பண்ணும்போது ஏன் பிரச்சனை தான் அவருங்க. பட விமர்சனம் பண்ணும்போது உருட்டிட்டே இருப்பேன், அது நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது என்னால. இதுதான் எனக்கு பிரச்சனை, அதே பிரச்சனை அவர்கிட்ட இருக்குதுன்னு. அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, கேள்வியா தொக்கா நிக்கிறதா எல்லாருக்குமே கேள்விகள் தான் இங்க தொக்கி நிக்குது. அதையே நீங்க திரும்ப ஒரு கேள்வியாவே முன்வைக்கிறீங்க. என்னமா உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா. இப்ப கொஸ்டின் மார்க், இது நீங்க கொஸ்டின் மார்க் கொடுத்தா எப்படி? அதுதான் அவருடைய அந்த ஹோஸ்டிங்ல இருக்கிற இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அத வந்து அவர் அட்ரஸ் பண்ணணும். நீங்க ஓபன் எண்டட் क्वेश्चंसா கொடுக்கிறதுக்கு நீங்க இல்ல, நீங்க ஆன்சர் எழுதுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க திரும்பவுமே ஓபன் எண்டட் क्वेश्चन எழுதுறதுக்கு எதுக்கு அப்படிங்கறது இல்லங்க. அந்த வீட்டுல தொக்கி நிக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. ஆனா அந்த விஷயத்தை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வாட்டியும் வந்து அதை வந்து கேஷுவலா இந்த மாதிரி நேர விரயத்தை பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. நீங்க என்ன அதுக்கப்புறம் விளக்கிக்கிட்டுன்னு நான் கேட்கறேன். விளக்கினாலேதான் ஒத்துக்கலையே அவங்க, அப்புறம் என்ன விளக்கிக்கிட்டுன்னு கேட்கறேன் நானு திரும்பவும். அது வந்து நீங்க வந்து சரி விடுங்க, அது என்னத்துக்கு, அதுதான். அதுல இன்னொரு விஷயம், அந்த நேரத்துல இந்த சர்க்காசமாவது இன்னைக்கு இருந்திருக்கணும் இல்லையா? என்ன சாண்ட்ரா, அவ்வளவு நேரம் புரிய வச்சாங்க உங்களுக்கு, கனி புரியல, பட் நான் ஒரு தடவை சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, குட் அப்படின்னா சொல்லி உட்கார வைக்கணும் இல்ல. இதை மட்டும் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. இந்த சர்க்காசமும் இந்த டைரக்டா நீங்க கேள்வி கேட்கறதா எதிர்பார்க்கறாங்க. அதையே நீங்க கொடுக்கல அப்படின்னும் பொழுது நீங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி நீங்களும் ஹோஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அதேதான். அப்புறம் ஏதோ ஒரு பிரபல ரிவ்யூவர் வேற கமெண்ட் ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க, பிரபல ரிவ்யூவர் கூட இந்த சீசனோட வந்து பாய்காட் பண்றேன் இந்த ஷோ அப்படின்ட்டு எல்லாம் ஒரே பாய்காட்டா போயிட்டு இருக்குது. இது எப்படி போதோ போகட்டும், நாம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம், நாம வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்போம். அது சரியோ தப்போ அது கதை ஓடிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்காங்க. சொன்ன மாதிரி நிறைய தோழிகளோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஒரு 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 என்ன சொல்றது, என்ன ஜாக்கியது, ஒரு பாலமாக அமைகிறது அப்படிங்கறதுனால நாங்க அதையும் வந்து ஒரு விஷயம் பண்றோம். உங்க கூட பிக் பாஸ் வந்தாரு, அப்புறம் விஜய் சேதுபதி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அதேதான் நீங்களும் சொல்லி சொல்லி எல்லாம் குவிட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அது என்ன நான் பண்றது, பிபிஏ தான் குவிட் பண்றாங்க ஜாக்கி. ஐயோ 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 அம்மா சாமி, சாண்டா கிளாஸ் மாதிரி வந்தாங்க. உண்மையிலே ஜாலியா இருந்தது அன்னைக்கு மொமெண்டே. ஐயோ அவங்களோட ட்ரேட்மார்க் மொமெண்ட் அதெல்லாம் வச்சுக்கோங்களேன். இல்ல குடு குடு போய் நடுவுல ஓடி வந்து போய் தொடவே இல்ல, டம்மனோட விழுந்தாச்சு, டொம்மன் வேற விழுந்தாச்சு. ஐயோ கடவுளேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவங்க முத்தா கொடுத்ததா இருக்கட்டும், அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டாங்கன்னு நாங்க எல்லாருமே அந்த விஷயங்களுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சீக்ரெட் சாண்டா யார் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிய தெரிஞ்சு போச்சு. அத ஓபன் எண்டடா நாமளும் விடுவோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. சோ அவங்க யாரும் உங்களுக்கு பாத்திருப்பீங்க தானே. சோ அவங்க தான் வந்து நல்லா பண்ணாங்க சீக்ரெட் சாண்டாவா. இப்ப புரிஞ்சிருச்சா? இப்படிதான் இருக்கு. சரியா? சரி, அதன் பிறகு எழுதியிருந்தீங்க போல இருக்கு. எழுதியிருந்தேன், அப்புறம் நீங்களும் தான் வந்துட்டீங்களா? அப்புறம் சரி, இதன் அடுத்து வந்து நேரா போயிட்டு வேற ஏதாவது ஆரம்பிப்பாரு அப்படின்னு நினைச்சேன். ஆரம்பிக்கும் பொழுதே வந்து உறவுகள், தொடர்கதை, அவர்கள் வந்தால் இனிமை, அந்த மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த டெம்ப்ளேட் ஆக்சுவலி உலகமெல்லாம் பருவம் அந்த டெம்ப்ளேட்ல தான் பண்ணாரு. எங்க ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, டக்கு புக்குன்னு வந்து சொல்லி சாரி கேட்டாங்க. ஒண்ணும் இல்ல, எங்க கிட்ட வந்து குறும்படம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஜர்க்கி ஆனாங்க. அது வரையும் அவங்க வந்து அதை பத்தி அதுக்கு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறேன் இந்த மொமெண்ட்ல தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்த விட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் மேடம். சொல்லுங்க. அவ திரும்ப அங்கே போயிட்டாடா மச்சான், அவ திரும்ப அங்கே போயிட்டான். என்னன்னு பார்த்தா நம்ம ரம்யா போயிட்டு அங்க ஆடிட்டு இருக்குது. 19 25 ஏதோ கோயில் திருவிழா பொழுது ஆன வீடு எடுத்து வயல் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாம். அது என்னன்னா அவங்களுக்கு தொழில் அது, அவங்க போயிட்டாங்க. யாரு வந்து உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வாய்ப்புகள் ஏதாவது பட வாய்ப்புகளா வரும்போது அது சீரியல் வாய்ப்புகள் வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் அது அப்படியே ஓடிட்டு தானே. நாங்க ஃபேக் வீடியோ வேணும். அப்புறம் அவங்க பேசினாங்க, நான் உலர போறதுக்கு காரணம் உங்களை மாதிரி ரசிகருடைய வாழ்த்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டங்கு டங்குன்னு ஆடினாங்க. இது ஒரு செய்தி. அப்புறம்
இந்த சார் பிக் பாஸ் வீட்ல நடந்தது பத்தி பேசுங்க சார். அதாங்க சாண்ட்ரா கிளாஸ் எடுத்து மன்னிப்பு கேட்க வச்சாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்கவே மாட்டேன்னு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே நிப்பாங்க. என்கிட்ட கேளுங்களா சாண்ட்ரா உங்களுக்கு புரிஞ்சு. ஒரு குழந்தையை வச்சு செய்ய வேண்டிய அவசியம் கணிக்கு இல்லைங்க சாண்ட்ரா. அது உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல சார், அப்போ எனக்கு வந்து அது புரியல சார். அப்போ எனக்கு வந்து நான் தப்பு இல்லை சார். ஓகே இல்ல, ஏன்னா உங்களுக்கும் குழந்தை இருக்கு அவங்களுக்கும் குழந்தை இருக்குன்னும் போது இதை வச்சு பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பார்த்திருக்கோம். அப்போ எனக்கு அது தெரியல சார். அப்போ வந்து எனக்கு அது தப்பா தெரியல சார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்க என்ன ஓலா விட்டாலும் நீங்க மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான் மேடம். கடைசி வரையா ஒருத்தர் சொல்றாரு அவங்களுக்கும் குழந்தை இருக்கு, அமித்துக்கு குழந்தை இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வராரு. எனக்கு கூட குழந்தை இருக்குன்னு சொல்லுவார் போல இருக்கு. அடுத்து எல்லாருக்கும் குழந்தை இருக்குமா அப்படின்லாம் சொல்லியாச்சு. எனக்கு அப்போ அது தவற படல இல்ல சார், எனக்கு அப்போ தோணு இல்ல சார் அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க. கோசரம் ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ அவங்களுக்கு புரியுதா சான்றான்னு அதுக்கப்புறம் தான் ஓ இதான் கோடுவடா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு இப்போ எனக்கு அது புரியுது, என்ன என் மேல தப்பு சார் அப்படின்ட்டு பாருங்களேன். சாரி கனி, அவ்வளவுதான். திரும்பி பார்த்து சாரி கனி திரும்பிக்கிட்டாங்க. என்ன அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து விடை பெற்று இந்த பிரேக் விட்டு போனார் பாருங்க. அந்த பிரேக் டைம்ல தான் திரும்பவும் எட்டி பார்த்து சாரி கனி எனக்கு அப்ப வந்து தோணல, இப்ப புரிஞ்சிருச்சுன்னு. ஏன்னா நான் மட்டும் கனியா இருந்தா யோசிச்சிருந்திருப்பேன். கதர்னு நைட் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் பேசிட்டு உங்ககிட்ட பேசினேன். இதுல நடுவுல இந்த திவ்யா வேற சண்டையை வந்து களைச்சு விட பார்த்தது. திவ்யா அந்த மரியாதை போயிடுச்சுங்க. புதிய தொழில் நான் கூட நீங்க தலையில கலப்பா கட்டனே அவங்கள மாதிரி தான் உண்மையிலே வந்து அவங்கள கலாய்க்கிறது கட்ட மறந்துட்டாங்க சுத்தமா. உண்மையிலே இந்த மாதிரி வந்து டைவர்ட் பண்ணி அன்னைக்கு வந்து அந்த விஷயத்தை பண்ணும்போது அவங்க கரெக்டா சொன்னாங்க, ஜாக்கி இது வந்து உள்ளார வந்து நடுவுல வந்து ஓலா டிரைவர் மாதிரி வண்டியை விடுது, நீ வந்து இதை கரெக்டா பாருன்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். இருந்தாலும் கமருதீன் மேல வந்து சொல்ல, ஏன்னா கமருதீன் டக்குன்னு வாய விடுவாரு. எப்பவுமே ஜாக்கி நீங்க நம்பிக்கை வைக்கிற ஆள்ல இது மாதிரிதான் இருக்காங்க கொஞ்சம். ஓகே சரி விடுங்க, சொல்லுங்க. மனதை நீங்க தளர விட வேண்டாம், அதுக்காக சொல்லுங்க. சொல்றதுக்கு இல்ல. அது வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து சண்டே வளர்த்தி கடைசியில பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அதை வந்து டிராமா பண்ணி சாண்ட்ரா பக்கம் தான் அவங்க நிக்கிற. ஐயோ நிக்கிறது பிரச்சனையே கிடையாது, நிக்கிறது பிரச்சனையே இல்லை. ஒருத்தவங்களுடைய பெயரே கெடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க உள்ளார போனீங்களே, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன் இனிமேல். இல்ல அது இன்னைக்குமே ஏன் அப்படின்னா அவங்கள வந்து விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி வந்து என்னன்னா யாரு ஃபேமிலி வந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன அதற்கான பதில் தான் வந்து சாண்ட்ராவா அவங்க சொன்னாங்க. சாண்ட்ரா சார் ஏன்னா அவங்க இன்னும் கூட பழம்லாம் கீழே வச்சிருக்காங்களாம் பெட் அடியில அவங்க குழந்தைங்களுக்காக கொடுக்கறதுக்கு. ஏன்னா இவங்களோட பெட்மேட் அவங்க, அதன் பிறகு இப்ப பக்கத்து பெட்மேட்டா வேற இருக்காங்கன்னும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய அவங்கள பாக்குறதுக்கான வாய்ப்புகள். சோ அதை வந்து எல்லாரும் இப்ப நீங்க அந்த இடத்துல திவ்யாவை மட்டும் சொல்ல முடியாது. ஏன் இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்னா எல்லாருமே சொன்னாங்க சாண்ட்ராவுடைய ஃபேமிலி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்கங்கறத எல்லாருமே சொன்னாங்க. ஆரும் அமித்து லாஸ்டா பேசுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? பாத்தீங்களா? அத பத்தி சொல்லணும். சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதனாலதான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ட திவ்யாவுக்கு கொடுக்கறேன். சோ அடுத்து வந்து நடுவுல கனியும் விக்ரமும் பேசுவாங்க. விக்ரம் ரொம்ப வெதுக்கலோட உட்கார்ந்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு கேர்ள்ஸ்னா வேற மாதிரி திட்டுறாரு, பாய்ஸ்னா வேற. ஆமா ஆமா அது தெரிஞ்சிச்சு அவருக்கு. என்னமா சாண்ட்ரா அம்மா என்னமா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா வந்தார்கள் போனார்கள் வந்து வந்து சென்றார்கள் ஒன்றார்கள் அப்படின்ட்டு அம்மா என்னமா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து ஏய் என்னையா என்ன சொல்ற, நான் சொன்ன திரும்ப பேசக்கூடாதுன்ற மாதிரி அங்க வராரு. இல்ல சார் நீங்க அவரும் ஆண்தானே சார். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஒரு சில ஆண்களிடம் பார்த்திருக்கேன் ஒரு ஹேபிட். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வண்டியே ஓட்டுறாங்க, தப்பா ஒருத்தர் வண்டி ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா திட்டுவாப்ல அவங்கள. எப்படி வரான் பாரு அப்படி இப்படி இப்படிலாம் திட்டுவாப்ல. இதே பெண்கள் அதே மாதிரி வண்டி ஓட்டும்போது நான் கேட்டிருக்கேன், ஏன் இந்த பெண்கள் தவறா வண்டி ஓட்டுறது இல்லையா அப்படின்னு போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்பதாம அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துன்னு இருக்காங்க, அவங்கள நம்ம திட்டா திருப்பி செல்லுக்குள்ள போயிடுவாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிமா அவங்கள அப்படி கடிஞ்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் நான் விஜேஎஸும் செய்யறாருன்ற மாதிரி ஏன்னா ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது புரியல. ஆண்கள் நிறைய பேர் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்கள் தவறா வண்டி ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு கிராஸ் பண்றாங்க தப்பா, அப்ப டக்குன்னு ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பயங்கரமா திட்டுவாங்க அவனை, எப்படி வர பாரு அறிவிற்கா என்ன ஏது பயங்கரமா திட்டுவாங்க. இப்ப இதே இந்த ராஃப் விளம்பரம் மாதிரி தான் எல்லாருமே பாத்துருப்பீங்க. பிக் பாஸ் நடுவுல ராஃப் விளம்பரம் அவர் என்ன சொல்லுவாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி பெண்கள் இதே மாதிரி குறுக்குல வந்தாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம கேட்போம் ஏன் இது இப்பதானே கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பையனை திட்டினீங்க, ஏன் இந்த பொண்ணு அப்படி திட்டல அப்படின்னு பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
இப்பதாம்மா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. காரணம் ஒண்ணு இல்ல மேடம், நிறைய பசங்க வந்து அப்பப்ப வந்து ஊடால பூந்துருவானுங்க. எப்பயோ ஒண்ணு வரும், அதான் வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சார், அததான் சார் நான் ஒண்ணும் உங்களை இதுவா சொல்லல. இது இயல்பான மனநிலை. பெண்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறதுக்காக. டைல்ஸ் காரணம் ஒத்த சரியா போடும். எங்கிட்ட எங்க கரெக்ஷன் பண்ற இதெல்லாம் சொல்லு, கடைசி ஜோக்க மட்டும் விட்டுரு. கடைசி ஜோக்கு நான் என்ன எல்லாரும் எல்லாத்துலயும் வந்து விஜய் சேதுபதி கூட தான் நல்லா நடிக்கிறாரு, ஹோஸ்டிங் சரியா பண்ணல அந்த மாதிரிதான் சார். ஓகேவா? அப்ப அவர் விக்ரம்க்கு சக்க பயம் வெதுக்கல் போலது. நான் வேற உடனே கனிவு தான் சொல்றாங்க, சரி நானும் இருக்கேன், நீங்க உள்ள வரீங்க, நான் தானே தெரிஞ்ச தப்பு ரொம்ப அதாவது ரொம்ப பச்சையா கிரீனா பண்ணிட்டேன் அவங்க ஆதிரை காலை எடுத்து விட்டுருவார்ல, அதனால இப்ப இவருக்கு வெதுக்கல செம்ம பாட்டு இருக்க போது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வெதுக்கல கொஞ்சம் அப்படியே பயந்துனே இருப்பாரு. அதோடதான் வந்து அதுக்கப்புறம் வினோத் ஒய்ஃப் அமித்தோட அம்மா 60 வயசு அம்மா. அதுக்கப்புறம் விஜேஎஸ்கே 16ஆம் தேதி பர்த்டேவா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு நினைக்கிறேன். ஓகேன்னு சொல்லுங்க. ஓகேவா? சோ இவங்க எல்லாருக்கும் பர்த்டே வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவரு எஃப்ஜே உடைய அக்காவுக்கும் பர்த்டே, அதுக்கு ஏதோ அவங்க குழந்தை பக்க போறாங்க போல இருக்கு. ஓ அதுக்காக அந்த மாதிரியான இல்ல பர்த்டே தான். அவங்க வந்து இதுல நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொன்னாரு. இவரும் சொன்னாரு எனக்கும் 16ஆம் தேதி பர்த்டே, நீங்களும் எனக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. சரி முன்கூட்டியே அது அவரவே இது பண்ணிப்பாரு போல இருக்கு. சரி ஓகே விடுங்க. அப்பதான் இல்ல அப்படிலாம் பண்ணி ஏதோ பீட் பாக்ஸ் எல்லாம் பண்ணி பாட்டு போடுவாங்கல்ல, அதுக்காக. ஓகேவா? அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணும்ல இவங்க எல்லாம். குடும்பம் வந்த உடனே என்னை கை விட்டுறாதீங்கடா, எனக்கு பாட்டு ரெடி பண்ணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரா இருக்கும். சரி, அதான் நேயர்கள் விருப்பம் ஜாக்கி. இவ்வளவு நேரம் பேசியாச்சு, அதுக்காக நான் வந்து பேசுறேன். காஸ்டியூம் நல்லா இருந்ததுங்க இன்னைக்கு அவருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க காஸ்டியூம் பத்தி சொல்றதுல என்ன இருக்கு, அவளும் பெண் தானே அவளும் ஆண் தானே, கடையை ஓட்டுங்க கண்ணாடி காட்டு நிக்கிறது தெரியும், இல்லைன்னா நான் பேசிடுவேன், சைகை காட்டலாம். ஏன்னா யாரோ ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஜாக்கிட்ட. இல்ல விக்டர்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் அவருக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். ஏன் நான் உங்க கண்ணாடி நான் டிவியில பார்க்கும்போது தான் தெரியுது, நான் நின்னுட்டே பேசுறேன் அப்படின்னாரு. அதுக்குதான் சொன்னேன், எனக்கு அங்க ஒரு ஸ்டூல் ஒண்ணு இருக்கு, சேர் ஒண்ணு இருக்கு, உட்கார்றதுக்கு நான் உட்கார மாட்டேன், எனக்கு ஜாக்கி நேருக்கு நேர் பார்த்து பேசணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதனால நம்ம தெரியறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா. அதுதான் கனடியா நிறைய நேரம் போட்டுட்டே இருக்குங்களா, ஊடால போடுறது மயிறு பிடிங்க மட்டையை கட்டு ஏதாவது சொல்லிட்டு அப்படியே ரெக்கார்ட் ஆகும். பார்த்தே ஜாக்கி எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மானமக்கம் போட்டுட்டு உட்காந்துட்டு நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. ஏறக்குறைய நீங்க இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க 2 மணி நேரத்துக்கு மேல, அதாவது முந்தா நாள் மட்டுமே வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும், எடிட்டிங் பண்ணா 1 மணி நேரத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் அன் அவர் 2 மணி நேரத்துக்கிட்ட ஸ்பெஷல் டே எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்காங்களேன். ஆமா, ஓகே ரைட் குட். நான் என்ன சொல்ல வரேன், அடுத்தது வந்து இவர் இந்த டான்ஸ் மாரத்தான் பத்தி பாராட்டினாரு. அதுல வந்து வினோத் வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு வந்து திரும்ப ஒரு உருட்ட ஆரம்பிச்சாரு. நான் சும்மா அவங்க கிட்ட அங்க போயிருக்க கூடாது, நீங்க வேற எங்கேயா போயிருக்கலாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பாட்டுக்கு நீங்க போய் யோசிச்சுட்டு வந்து பாடிக்கிறீங்களா, அது சூப்பரு. ஆனா எதுக்கு நீங்க வந்து அந்த டான்ஸ் மாரத்தானுக்கு அங்க பாட்டு கேட்க போனீங்கன்னு தப்புன்னாரு. எனக்கு என்ன இவர் மைத்ரி வந்து இந்த 4-5 கொஸ்டின் நம்ம கேட்டது கொஸ்டின் கொடுத்துருந்தாரு போல இருக்கு. எனக்கு உங்களதான் உதைக்கணும், இப்ப ஜாக்கியை தாங்க உதைக்கணும். கரெக்டா எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு, யார் மேல கரெக்டா புரிஞ்சிச்சு, இந்த செகண்ட் புரிஞ்சிச்சியா என்னது. அவரு ஒழுங்காதான் கேள்வி கேட்டு இருந்தாரு. போன வாரம்லாம் நல்லா தெரியா இருந்தது, கரெக்டா. இந்த ஜாக்கி தான் வந்துட்டு அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்றாருன்னு பாப்போம். அவருக்கு கேள்வியா நீங்க கேட்கணும்னு சொல்லியிருந்தா கேட்டிருந்திருப்பாரா இருக்கும். அவர்கிட்ட போய் ஹேண்டில் பண்றியா பாப்பா, ஹேண்டில் பண்றான்னு பாப்போம். இதை போய் மைக் 3 என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கொஸ்டினை கொடுத்தாருன்னு தெரியல. ரொம்ப அற்புதமா விடுங்க. எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்பிளாஷ் தான். எதிர்கொண்டுதான் ஆகணும் மேடம், வேற வழி கிடையாது. தட்ஸ் ஆல். சார் நாம என்ன, நானே எதிர்கொள்றேன், அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவருக்கே வந்து ஒரு மாதிரி இதான். இப்ப யாரும் சொல்லிருந்தாங்க உங்களுக்கு சொந்தக்கா போன வாட்டி சாச்சனாவுக்கு இப்படிதான் பண்ணாரு அப்படின்னாங்க. இதுல இன்னொன்னு கவனிச்சிங்களா, உங்களுக்கு ஒரு அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷூட்டிங்ல என்ன நடக்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சொல்லுங்க. கண்டஸ்டன்ஸ் ஆடியன்ஸ் வராங்க இல்லையா, ஆடியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து முன்னாடி உட்கார வச்சிருக்காங்கல்ல, அவங்க பார்ட் 1க்கு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களே அப்படியே பின்னாடி தூக்கி உட்கார வச்சுட்டு பின்னாடி இருந்தவங்கள முன்னாடி பார்ட் 2 கொண்டு வருவாங்க. பார்ட் 1க்கு பாத்தீங்கன்னா பார்ட்டில இருந்து எல்லாருமே ஹார்ட் காட்டினாங்க பாத்தீங்களா.
அவங்களுக்கு எப்படி நடக்க போகுது நிகழ்ச்சின்னு தெரியாது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல பாத்தீங்களா யாராவது ஹார்ட் காட்ட மாட்டாங்க. தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. பின்னாடி உட்கார்ந்தா நாங்க பாத்துன்னு இருக்கோம் அப்புறம் என்ன ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அதுலயே இவருமே கொஞ்சம் வந்து ஆமா அந்த சாண்டாவோட கொஞ்சம் ஆடினதெல்லாம் வந்து பண்ணாரு. அவ்வளவுதான். சரி, யார் யார் வீட்டுல வந்தா பயம், யார் யார் வீட்டுல இந்த டான்ஸ் மாரத்தானுக்கு வந்து வினோத் இந்த மாதிரி கடை ஓட்டி இருப்பாரு. அப்ப இவரு என்ன பண்ணுவாருன்னா, வினோத் வந்து இவரு அமித் வந்து கட்டி பிடிச்சது வந்து போட்டு கொடுத்துவாரு. வினோத் நீங்க கட்டி பிடிச்சது வந்து அவருக்கு தான் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ஏங்க நானே என்னென்னோ பண்ணங்கன்னு அப்படின்ற மாதிரி அமித் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். வினோத் வந்து அந்த இந்த விஷயத்துக்கு ரோஸ் பண்ணார். தட்ஸ் ஆல். அது ஒன்றும் பெருசா கிடையாது. நேத்துக்கு வந்து அநியாயம், இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு எந்த வேலையுமே செய்யாம உட்காந்துட்டு இருக்கிறது. ஏங்க இது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாருக்குமே நீங்க பாருங்களேன், இது வந்து ஒரு பிரிவிலேஜுங்க. அதாவது டிக்கெட் எடுத்துக்கிட்டு சவுத் இந்தியால பக்காவா போவோம், பக்காவா டிக்கெட் புக் பண்ணி ஏசி குப்பையில கூட விடுவோம். ஆனா மகாராஷ்டிரா இந்த பக்கம் இந்த ஆந்திரா தாண்டதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து இது பண்ணுவானுங்க, இது பண்ண ரவுண்ட் அடிச்சுடுவானுங்க. நகர கூட முடியாது. பெரிய பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு கேட்டா வந்து வீர சிவாஜி பேரு ஏதாவது சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. நேற்று ராமேஸ்வரத்துக்கு எல்லாம் டிக்கெட் ஒரு 100 பேர் தான் டிக்கெட் வச்சிருக்காங்க. 200 பேர் வந்துருக்கானுங்க. 100 பேர்கிட்ட டிக்கெட் 100 பேர்கிட்ட டிக்கெட் இல்லை. என்னடான்னு பார்த்தா ஜெய்ஹோ சொல்லிட்டு போயிடலாம். இப்ப ஒழுங்கா டிக்கெட் எடுத்துட்டு சவுத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப அவன் வரிப்பான்லாம் என்ன ஆகுதுன்னு நான் கேட்கறேன் நானு. புரியுதுங்களா? நீங்க இந்தியா என்ற ஒரு துணை மாநிலங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியத்துல என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? அப்ப ஒழுங்கா டாக்ஸ் பண்ணி ஒழுங்கா டிக்கெட் எடுத்து முறை ஏமாளி. யோகிமா இருக்கிறவன் ஒழுங்கா வேலை செஞ்சவன் கரெக்டு. ஆனா வேலையே செய்யாம பொய்யா சொல்லி மாத்தி மாத்தி பேசி உங்களை 2 மணி நேரம் வந்து ரவுண்ட் அடிக்க விட்டாங்கன்னா அவங்க நிலவல் ஆயிடுவாங்க. எனக்கு அது புரியல. எனக்கு புரியுதுங்களா? வாங்க. அதான் கேள்விதான் ஜக்கி. அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடையவே கிடையாது. அதேதான். சோ அந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த யார் யார் வீட்டுக்கு வந்தா பயப்படுவாங்க, பாரு வீட்டுல வந்தா பயப்படுவாங்க பாரு அப்படின்னு, கமருதினும் பயப்படுவாங்க. தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா அந்த கதை ஒரு அழுக, இது ஒரு கதை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போன கதை. உடனே அவரு வந்து ஏன் அம்மா அக்கா வரணும்னு அவரு சொன்னாரு. அந்த கதைலாம் நடந்தது. ஓகே, இந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யானை ஒருத்தவங்க ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. இல்ல அரோதரா சொல்லுவாங்க, கமருதனுக்கு தான் சார் பயம், கமருதன் வீட்டுல வந்தாலும் கேள்வி கேட்பாங்கன்னு பயம், பாரு வீட்டுல கேள்வி கேட்பாங்கன்னு பயம் அப்படிங்கறதையும், அதே மாதிரி எஃப்ஜேவுக்கு வந்து பயம் இருக்கும் அப்படிங்கறதையும் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணாங்க. எஃப்ஜே யோசிப்பாரு எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. அண்ட் யாருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அப்படின்னும் பொழுது எல்லாருமே இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நான் ஹோஸ்டையுமே தப்பு சொல்ல மாட்டேன். இப்ப கண்டஸ்டன்ட்டுமே என்ன மனநிலையில இருக்காங்கன்னா, பிரஜன் விட்டு பிரிந்ததுனால சாண்ட்ரா இப்படி இருக்காங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு எல்லாம் தோண வேணாம், உங்க ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு அத வந்து கரெக்டா வந்து எஃப்ஜே மட்டும் தான் சொன்னாப்ல. அதே மாதிரி நைட்டு வந்து கூட்டு உட்கார வச்சு பேசுறது வந்து இவர் மட்டும் தான், கமருதீன் மட்டும் தான் சொன்னாரு. இவங்க வந்து முதல் நாள் வந்து தூக்கம் கட்டலாம், ஆனா இவங்க எல்லாரும் தூக்கத்தையும் கெடுப்பாங்களாம் அப்படின்னு. இங்க அதுதாங்க இந்த யார் கொடுத்த தைரியம்னு இருக்குல்ல, அந்த தைரியத்துக்கு தான் நீங்க வந்து ஒரு எபிசோட் ஃபுல்லாவே அவங்க என்னமா சான்றாச்சு என்னமாச்சு புரியுதாமா உங்களுக்கு? அதாவது இப்படி ஒரு பணல யாருமே பேச மாட்டாங்கம்மா, மன்னிப்பு கேளுமா மன்னிப்பு கேளுமா மன்னிப்பு கேளுமா அப்படின்னு தான் சொல்ல வரும் ஆக்சுவலி. மற்றபடி அவங்க வந்து அதை வந்து லெஃப்ட்ல தான் ஹேண்டில் பண்ணாங்க. இந்த போன நாள், அதாவது நேற்றுல இருந்து விஜய் சேதுபதி மீதான ஒரு நம்பிக்கை இருந்ததுல, அந்த நம்பிக்கை சிதறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க வந்து அதுதான் சொல்றேன், டிக்கெட் எடுத்தவன வந்து நீங்க குத்தம் சொல்றீங்க. டிக்கெட் எடுத்துட்டு டாக்ஸ் கட்டி ஒழுங்கா போறவன ஜெய்கோ போட்டுட்டு 100 பேர் ஏமாத்திட்டு போறோம் பாத்தீங்களா? செய்வதறியாது திகைத்தி நின்றனர். செய்வதறியாது திகைத்தி நின்றனர். அங்கேயே வந்து 100 பேர் டிக்கெட் எடுத்து நம்பாரு. அவன் என்ன ஆச்சு? அவன் நிலைமை என்ன? அப்ப நீங்க 2 பேரும் ஒரே சராசரில் வைக்கிறீங்க. ஒருத்தவனை வந்து தப்பு செஞ்சவனை வந்து செய்வதறியா திகைத்து நின்று கெஞ்சி மன்னிப்பு வைக்கிறீங்க. அதுதான் எங்க கிட்ட ரொம்ப மோசமான செயல்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். அதனால அந்த நீங்க நேற்று கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் பார்த்தேன் பிளட் பிரஷர் ஆயிடுச்சு, இதுதான் வந்து ஒரு தீர்வு மாதிரி நீங்க அதை சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய இது. அது ஆக்சுவலா அதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க ஓபன் எண்டடா क्वेश्चंस கொடுக்கிறதுக்கு நீங்க வரல, சொல்றதுக்கு தான் நீங்க வரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கடந்து போறதுக்கு நீங்க எதுக்கு அதை ஏஏ செஞ்சுட்டு போயிடுமே? ஏஏ செய்யலாம் அழகா. நீங்க வந்து அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு கோட்டு செலவு அது இதுக்கு வந்து ஒருத்தவங்க வேற வந்து அது டிஸ்கிரிப்ஷன் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அது எதுக்கு நீங்க? ஓகே.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அதுக்காக நீங்க காஸ்டியூம் சொல்றோம் சார், நீங்க ஒண்ணுமே சொல்ல தேவை, எல்லாத்தையும் போட்டு அதுல ஏதோ ஒரு எருமை வந்து ஒரு கமெண்ட் போட்டு வச்சிருக்கு. இந்த என்னது எவ்வளவு நாள் எவ்வளவு பேரை புகழ்ந்திருப்பார், ஒரே ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து பேபி கிட்ட பேசுறதுல இருந்து ஜாக்கெட் பாத்தீங்களா எப்படி எல்லாம் மாறிட்டாரு. அட பாருங்களா யார் செவருன்னு. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுயா நானு. சொல்லல. சொல்லுங்க. சோ எல்லாருமே வந்து இந்த அமித் எக்ஸைட்டடா இருப்பாரு அப்படின்னு சொன்னது, விக்ரம் எக்ஸைட்டடா இருப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாங்க. சோ அவர் உடனே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாரு, ஃபேமிலினா மோஸ்ட் வேல்யூபிள் டைம், அவங்கள மிஸ் பண்ணி அவங்கள அந்த மீட் பண்ற தருணம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னாரு. அப்ப அடுத்த வாரம் என்ன பேசுவாருன்னு தெரியல. இந்த வாரம் இதெல்லாம் பேசிட்டாரு, அடுத்த வாரம் நான் கேக்குறதுனா இந்த வாரத்துக்கு இருக்கிற கேள்விங்களை தானங்க இந்த வாரம் கேட்கணும். அடுத்த வாரம் வர போறது நீங்க அதுக்கு அடுத்த வாரம் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தா பாரும் சாண்டா தான் நிப்பாங்க. நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? அவங்க தான் தப்பா பண்ணாங்க, இதுல இந்த கேள்வி தான் கேட்கறதெல்லாம் போடுவாங்களாம். ஆனா இவர் வந்து எடிட்டிங்ல போயிடுச்சான். யாரு? நம்ம சின்சியர், அதே தான் அந்த வீட்டை சின்சியரா இருந்த வினோத், அவரை பாராட்டுறது எடிட்டிங்ல போயிடுச்சான். வாவ் சூப்பர் சூப்பர் குரூப் பாராட்டுறது போயிடுது, அதுக்கப்புறம் கனியை பாராட்டுறது போயிடுது. அதாவது நீங்க பாராட்டுறது எல்லாம் வந்து எடிட்டிங்ல போயிடுது அப்படின்னா அப்புறம் சரி விடுங்க. வேற அதுதான் சொன்னேன், உங்க கதை வந்து நார்த்தன் சைட்ல டிக்கெட் இல்லாம போயிட்டு ஜெயகோ சொல்லிட்டு போற இடத்துல உதவும். இங்க எல்லாருமே பணம் கட்டி நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க ஓரளவுக்கு குறைந்தபட்ச நேர்மை ஒண்ணு இருக்குது எல்லார்ட்டையும். அதனால இந்த இடத்துல என்னன்னா நீங்க வந்து அதனால நீங்க நேற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் ஆனீங்க. எவ்வளவு பேர் முட்டு கொடுத்தவங்க அத்தனை பேரும் சோசியல் மீடியாவில் வந்து, ஏன்னா ஒரு யோசிச்சு பாருங்களேன். அப்ப அடுத்த சீசனுக்கு வந்து இனிமேல் வர சீசன்ல எல்லாருமே என்னன்னா யாருமே எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா கட்டம் போட்ட சட்டையை கதவு கிட்ட வச்சுட்டு உட்காந்துட்டா அவங்களுக்கு வந்து மனநிலை சரியில்லை, மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு, அவ்வளவுதான், ஃபெட்டப் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து என்னது இதுவே அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, மைண்ட்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, ஆன்சைட்டியா இருக்காங்க. என்ன ஒன்னாலும் இந்த மனநிலை சரியில்லை, ஆன்சைட்டி, மிஸ்ஸிங், அழுகை, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்காங்க. வச்சுட்டீங்கன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம். வந்து ஜாக்கி என்ன காமெடினா, காலையில இருந்து தூங்கிட்டே தான் இருந்தேன், அவங்களே சொல்லுவாங்க நான் காலையில இருந்து தூங்கி. நீங்க என்னத்துக்கு இவங்களை உள்ளார வச்சிட்டீங்கன்னு கேக்குறேன். இப்ப ஒண்ணு இல்ல, நேத்து எல்லாம் பண்ணாங்க. மூணாவது, அதாவது முதல் நாள் நீ வேலை செய்யல, ரெண்டாவது நாள் உன் தூக்கத்தை கெடுத்து அடுத்தவங்க தூக்கத்தை கெடுத்து உன் கதையை சொல்ற, மூணாவது நாள் இன்னொருத்தவங்க எல்லாரும் வெளியே போய் படுகிறாங்க. என்ன ஜஸ்டிபிகேஷன் நீங்க கொடுத்தீங்க? நீங்க என்ன ஹோஸ்ட் நான் கேக்குறேன். ரைட்டு, சரி, இதை நீங்க வந்து இதை வந்து அழகா வந்து இது பண்றீங்க. அது பேர் என்ன? திரும்ப திரும்ப நேற்று 2.5 மணி நேரம் கேட்டும் அவங்க அதை புரிஞ்சிக்கல, ஒத்துக்கவே இல்லை. இன்னைக்கு நீங்க திரும்ப இதே கதைக்கு வரீங்க, திரும்பவும் நான் அப்படி நினைக்கிறேன்ற ஒரு கதை இட்டு வராங்க. யாருக்காக இது? பாரு பிக் பாஸ் ஆடுறது இப்ப சாண்ட்ரா பிக் பாஸா மாறி போச்சு. ரைட், இப்ப நீங்க சொன்னப்பறம் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு விஷயத்துக்கும் கூட நீங்க ஒரு வாரமும் நீங்க வந்து சொல்லிட்டே இருப்பீங்களா, இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு. அதான் நான் இங்க கேக்குறது, நீங்க அதை சொல்லும் பொழுதாவது அதுக்கு அடுத்து ஒரு வாரமா அப்ப நான் கூடவே நின்னுட்டு இருக்கணுமா சாண்ட்ரா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு? அப்படின்னா அதை கூட சொல்ல மாட்டீங்க. அதை கூட சொல்ல மாட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கன்னு கேக்குறேன் நான். இது ஏஐ சொல்லிட்டு போகுமே, ஏஐக்கு வந்து இப்படி எல்லாம் கிடையாது. அது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படிலாம் அது கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். நீங்க சொல்றீங்க பாத்தீங்க, நான் எல்லா கண்ட்ரஸையும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. அது ஒருங்க அது மாதிரி ட்ரீட் பண்ணும். அது யார் கேட்டாலும் அதுக்கான பதில் அது கரெக்டா கொடுக்கும், கரெக்டா ட்ரீட் பண்ணும். தட்ஸ் ஆல். தி லா இஸ் தி லா, ரூல் இஸ் தி ரூல். தட்ஸ் ஆல். ஓகே. சோ இந்த மோஸ்ட் வேல்யூபிள் மொமெண்ட்லாம் பேசி முடிச்சார் இல்லையா, அதன் பிறகு வந்து நாமினேஷன்ல இருக்கிறவங்க யாருங்கிற மாதிரி உட்காந்து கூப்பிட்டு உட்கார வைப்பாரு. அந்த நாமினேஷன்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமித் கமருதீனை சேவ் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அதெல்லாம் வந்து மியூசிக் போட்டு போனதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் வந்து அடிச்சு புடிச்சு தூக்கி போட்டு அடுத்தது என்ன அப்படின்றதுதான். எஃப்ஜே ஆதிரை போனாங்க. எஃப்ஜே வந்து போகும்போது அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு போனார். அது வந்து நடிச்சாரு போனார், அதெல்லாம் விடுங்க. அவரு போய் ஆதிரை கிட்ட உன்னை தனியா ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு போ, அவங்க பிடிங்க அவரை, அவ்வளவுதாங்க உண்மை. அது அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் போச்சு வந்தது, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா நான் வெளியே போவேன், நான் வெளியே போனா நான் கண்டிப்பா நான் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னது வந்து நல்லாவே பண்ணிட்டு போனார். ஐ மீன் நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாரு. அடுத்தது வந்து ஆதிரை வந்து நான் இப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னாங்க. போகும்போது அவங்க பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம்னு வச்சுக்காங்களா. அதான் எந்த ஒரு வேல்யூமே அதை செய்ய. ஆனா வந்து கனி வந்து அழகாக அதை வந்து எடுத்துருக்காங்க. என்னன்னா நான் எப்படி ஒரு அம்மா சென்டிமெண்ட்ல வந்து இருக்கிறனோ, நான் ஒரு அம்மாவா பார்வதி எப்படி வந்து அம்மா சென்டிமெண்ட் பேசினாலோ அதே விஷயத்தான் இவளும் வந்து பேசினா அம்மா சென்டிமெண்டா. சோ அதனாலதான் நான் அம்மாவா இருக்கிற என்ன வந்து எனக்கு கொடுக்காம பார்வதியோட அம்மா வந்து வரணும். ஏன்னா இவளோட அம்மா வரணும்னு நினைச்சா வர முடியலன்னு உடனே பார்வதியோட அம்மா வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சொன்னது போச்சு. ஆனா வந்து அந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தங்கள் தான். இந்த விஷயத்துக்கு கூட அந்த பொண்ணுக்கு புரியலன்னுட்டு அது பரவாயில்ல. ஆனா நீங்க எப்பயுமே எதையுமே புரிஞ்சுக்கல, நீங்க வேல்யூவே புரிஞ்சுக்கல. அதுதான்
மனிதர்களை பகுப்பாய்வு செய்து பார்க்கக்கூடிய விஷயம் சுத்தமாகவே யாருக்கிட்ட ஆதிரைகிட்ட இல்ல. அதான் உண்மை. ஓகேவா? எமோஷனலா முடிவெடுக்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஆதிரையிடம் நிறையவே இருக்கிறது. அந்த விஷயத்துல தான் அவங்க வந்து நிறைய இடத்துல மாத்தி மாத்தி, அதாவது தைரியமான பெண்ன்றது வேற, நீங்க உயிரை கொடுத்து உடலுழைப்பு கொடுக்கறதுலாம் வேற. ஆனா ஸ்மார்ட்னஸ்னு ஒண்ணு இருக்கணும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஏன் அரோரா ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னா, அவங்க மிக சாதுரியமாக தெளிவான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அவங்க ஒரு சில பக்கம் பேசினாலும் கூட பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய இடத்துல வந்து உண்மையான கருத்துக்கள் இருக்கும். அது 2 கருத்துக்கள் 3 கருத்துக்கள் சோரை போகலாம். நீங்க பேசுறது எல்லாமே டவுன்ஃபால் தான். தட்ஸ் ஆல். ரைட். அடுத்தது ஓகே, அடுத்து கமெண்ட்களை படிச்சிடலாம் ஜாக்கி. அது பிறகு வந்து இருக்கிற விஷயங்களை டக்குன்னு பேசி முடிச்சிடலாம். ஓகே. கமெண்ட் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீவிதா பூபாலன் அவங்களோட தான். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க ஏன் ஜாக்கி கண்டவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? சீசன் 2ல இருந்து நாங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு வர கிஃப்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு காட்டுறீங்க. அது நீங்க அவங்களுக்கு பண்ற நன்றி உதவி பண்றதை விட, பெருமையா சொல்றதை விட, உதவி பெற்றதை பெருமையா சொல்றதுதான் நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறது. பி ஹாப்பி ஜாக்கின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய லவ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஜீவிதா பூபாலன். இது வந்து நிறைய பேருக்கு அது புரியறது இல்ல. புரியாதவங்க நிறைய விதமா வெவ்வேறு விதமா கதறிக்கிட்டு கமெண்ட் போறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் நான் என்ன பண்றேன், முன்னாடி நான் வந்து பதில் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் வேலை மாதிரி பதில் சொல்லுவேன். ஒய்ஃப் சொல்லுவா, புரிஞ்சுக்கிறவங்க செய்யறாங்க, வயிறு எரியவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நீ எதுக்கு அவனை பெரிய ஆளாக்குற? டெலீட் பண்ணிட்டு போ, ஹைட் ஃப்ரம் திஸ் யூசர், முடிஞ்சு போச்சு. இது அப்படிதான் ஹேண்டில் பண்ணும். நீ வந்து என்ன பண்ணுவேன்னா, நீ கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், நீ வந்து இந்த நாளா போட்டுட்டு இந்த ஹிஸ்டரி ஆஃப் தி ஜாகிரபி ஆஃப் தின்னு கேட்பான்ல, அந்த மாதிரி கதை தான் இது எல்லாமே. இல்ல, எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க. நமக்கான நெகட்டிவிட்டி எனக்கு என்னை சுற்றி நெகட்டிவிட்டி தேவையில்ல. எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தேவைப்படுற இடத்துல இருக்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவிட்டியா இருந்தாலுமே எனக்கு அது வேண்டாங்கறேன். தேங்க்யூ ஜீவிதா பூபாலன். அது மட்டும் கிடையாது, இப்ப அடுத்து ஜீவிதா பூபாலன் நீங்க அது தெரியும். அது ஏன்னா இதுக்கு வந்து இவரு இளங்கோ சாரோடைய அந்த கமெண்ட்டுக்கு எவ்வளவு பேர் வந்து போட்டிருந்தாங்க. இன்னும் நல்லவங்க இருக்காங்க, உனக்கு நல்லது நிறைய பேர் செய்யறாங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுதான் மனசு மனம். ஒருத்தவனுக்கு ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்க, என்னால செய்ய முடியல, அவங்க செய்யறாங்கன்னு போது சந்தோஷப்பட்டு பாக்குறதுல அதுதான் நல்லது. பொறாம உங்களை பொசுக்கும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் எழுதி தரேன் ப்ளீஸ். ஓகே, ஜீவிதா பூபாலன் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து எனக்கு வந்திருக்காங்க. அடுத்து இது சுதாக்காக்கு. சூப்பர். சுதாக்கா, நீங்கள் என்னைக்கு விஜேஎஸ்ஐ ரசிச்சு பேச ஆரம்பிச்சீங்களோ ஜாக்கியின் வன்மம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் சாக்குன்னு ஜாக்கி விஜேஎஸ் மேல வன்மம் கொண்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சிரிப்பு போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து ஜனனி சிஸ்டர், லாஸ்லியா, சிவானி, ரம்யா பாண்டியனை பத்தி எல்லாம் ஜாக்கி பேசும்பொழுது நீங்கள் இப்படியா வன்மம் கொட்டுனீர்கள், என்னன்னு ஜாக்கியை கொஞ்சம் தட்டி வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வைக்கிற தீ போட்டுட்டு இந்த எமோஜி பற்ற வைத்ததற்கான சிம்பிள் நமக்கு தெரியும் ஜீவிதா. நம்ம வந்து பார்த்துதான் இறக்குறோம், பாத்துக்கலாம், கை கட்டி தான். அப்படியே அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா எழிலும் சரி அண்ட் சபலா எஸ்பி பாலா எப்படி வேணா படிக்கலாம். ஓகேவா? அவங்களும் வந்து நிறைய லவ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஜெனி வந்து சொல்லியிருந்தாங்க, ஹாய் ஜாக்கேன்னு சுதா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டேன். பட் உங்க ரிவ்யூ இன்ட்ரோ பார்த்ததும் என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஜாக்கேன்னு சுதா உங்களோட கமிட்மெண்ட் இந்த ஹானஸ்ட் அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா கிரேட். நீங்க வந்து யூ ஆர் மை ஃபேவரட் ரிவ்யூவர் சின்ஸ் 2017ல இருந்து. Thank you, Baba. I realize you both spend time to watch 24 hours and monetary returns எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு வர்றது இல்லைன்னு எனக்கு புரியுது. என்ன கொடுமைனா கண்டஸ்டன்டோட ஒரு நாள் பேமெண்ட் கூட வந்து உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட்டா வருது. அதனாலதான் இந்த ஒரு நிலைப்பாடு நம்ம வைக்கிறோம். புரியுதுங்களா? இது புரிஞ்சுக்காம வயிறு எரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து என்னன்னா எப்படி இது சாத்தியம் உனக்கு அப்படின்னு நிக்கிறது இல்ல. அதுதான். ஆனா எனக்கு என்னன்னா, நான் ஏன் அதை பெருமையா சொல்றேன்னா, என்ன எந்த இடத்துலயுமே இவங்க என்ன விட்டு கொடுக்கல, என் கூட அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு இருக்குல்ல. அதாவது எனக்கே ஒரு கில்டர் வந்து ஒருத்தர், ஏங்க கில்ட் இல்லைங்க, உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் வரல, நீங்க இவ்வளவு உழைச்சிட்டு இருக்கீங்க, 2-3 மணி நேரம் ஆச்சு அன்னைக்கு மட்டும் நாங்க நின்று பேசுறதுக்கு, பெரிய நியூஸ்லாம் போல, பட் ஆனா நாங்க திறந்து செய்யறோம். அது செய்யறவங்க செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அதுல என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டான்றதுல இருந்து, நல்லா இருக்க நான் செய்யறேன், நல்லா இல்ல எனக்கு வந்து ஹைப் இது மட்டும் நான் பண்றேன், முடிஞ்ச அளவு நான் வரும்போது நான் நல்லாவே செய்வேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் எனக்கு பெருமை. ஆக்சுவலி இது இங்க இருக்கிற நிறைய பேர் காண்டாவது ஆகட்டும், கதறு கதறு கதறு, தட்ஸ் ஆல் ப்ளீஸ்.
ஓகே ஸோ அவங்க வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவர் இப்போ இந்த ரிவ்யூ ஹோஸ்ட் பண்ணார் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ராங் கைடன்ஸ் டு டீன்ஸ் அண்ட் டிமாலிஷ் சோஷியல் மொராலிட்டிஸ் வந்து ரொம்ப டிமாலிஷ் பண்ணும். ஒரு அப்ரிசியேஷன் ஃபார் குட்னஸ் கொடுக்கறது இல்ல, நோ ரிட்டர்ன் ஃபார் ஹானஸ்டி. இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் ஃப்ரம் கேம் ஷோ வில் மேக் டீன்ஸ் டேக்கிங் கிராண்டட் ஃபார் டூயிங் எக்ஸாக்ட்லி. இந்த இடத்தை தான் நம்ம வந்து நேத்தும் சரி இன்னைக்கும் சரி சுட்டி காட்டுறோம். நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மேல நம்மளுக்கு பெருப்பு இதெல்லாம் இல்ல. இது மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணும்போது அவருடைய இன்டர்வியூலாம் பார்த்துட்டு ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றாரு. இவர் வந்து பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னவங்க நம்ம எல்லாமே எவ்வளவோ முட்டு கொடுத்தோம். ஆனா நேத்து பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சாங்ஷன் ஆஃபீஸ்ல அப்படிதான் பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வேலை வந்தாங்கன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி ஆயிருங்க. அந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். ஒரு படத்தை வந்து திரைப்படத்தை வந்து ரொம்பவும் வந்து மோசமா என்னால சொல்ல முடியாது. மைனஸே அதிகமா சொல்லணுது கிடையாது ரிவ்யூல 10 வருஷம் ரிவ்யூல, ஓகேவா? ஆனா கழிவு ஊத்திருந்தா நான் என்னைக்கோ பெரிய ஆளா இருப்பேன். அது எனக்கு தேவையும் இல்லை. எனக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த நான் பண்ணுவேன். ஆனா அது எப்படி ஒரு முக்கியமா ஒரு வேலையை நீங்க வந்து நான் வந்து பாராட்டி தான் இருக்கேன். ஒரு படத்தை நல்ல விஷயத்த நிறைய பாராட்டி இருக்கேன் ஆக்சுவலி. ஆனா ஒரு நல்ல விஷயத்தையே பாராட்டினா பாராட்டாம ஒரு கெட்ட விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில நியாயம் கேட்கறேன். அதுதான் ஒரு அழகா சுட்டி காட்டியிருந்தாரு அவர் ஆக்சுவலி. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து you are one among the top 3 reviewers தான். Okay. Casually I watched and found one of the reviewer வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாராம் அவரோட ரிட்டையர்மென்ட். நீங்க சொன்னீங்கல ஃபர்ஸ்ட் நமக்கு யாருன்னு தெரியல. But he won't continue after season 9 னு சொல்லிட்டாப்ல. Stay strong, continue your review, don't give up. கண்டிப்பா. ஐயோ இந்த ஒரு டூலை வச்சிட்டு நம்ம ஜாலியா நக்கல் அடிச்சுக்கிட்டு வாழ்வுக்கான விஷயங்கள், உதவாங்கிறது விஷயங்கள், அவமானப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரிவ்யூவை தாண்டியான ஒரு விஷயம் நம்ம நிறைய விஷயத்தை தொடர்ந்து பேசுறதுனால இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். That's all. Please, thank you so much, man. So அதனால குட் கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறதையும் பத்மஸ்ரீ அவர்கள் வந்து நிறைய லவ் கொடுத்திருந்தாங்க. செல்வி மகேந்திரன் சொல்லிருந்தாங்க, ஜாக்கி நான் while watching my review என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாரு ஏன் இவர் தலையில டவல் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் டுடே பிக் பாஸ் எல்லா தலையிலும் துண்டு போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஜாக்கி சூப்பர் சிங்கர் மிஸ்கின் வந்து ஹோஸ்டிங் நல்லா பண்ணாரு. மேபி நெக்ஸ்ட் இயர் பிக் பாஸ் மிஸ்கின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் கலிபோர்னியாவுக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க நேத்து, நிறைய பேர் நந்தினில இருந்து எல்லாருமே டெட்ராய்டு வந்தா வீட்டுக்கு வாங்க, ரூம் இருக்குது. இதுல என்னன்னா நந்தினி சொன்னது எக்ஸ்ட்ரா $500,000 வந்து வீடு வாங்கியிருக்கேன், $500,000 கடனும் இருக்கு, 2 பேர் எடுத்துக்காங்க அப்படின்றதுலாம் வந்து பெரிய விஷயம் வச்சுக்காங்களா. அது கார் இருக்கா, 2 கார் இருக்கா, எந்த காரும் எடுத்துட்டு போ. இதெல்லாம் வந்து உண்மையிலே இந்த பெருமை தான் நான் சொல்றேன். அதுலதான் நான் சொன்னேன் ஒரு குண்டூசி வாங்கினா கூட அதை நான் சொல்லுவேன். அது என் பழக்கம். எங்க அம்மா அப்படிதான் என்ன வளர்த்தாங்க. ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல பாராட்ட உடனே பாராட்டணும்னு எங்க மாமா அதெல்லாம் சொல்லுவாங்க. நல்ல விஷயத்த உடனே பாராட்டணும், அப்பதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். சோ இதெல்லாம் வந்து அங்கிருந்து வந்தது. நிறைய பேர் நிறைய உதவிகளை வாங்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நானே தான் செஞ்சேன்லாம் இருப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நான் இப்படிதான். தட்ஸ் ஆல். ப்ளீஸ். ஓகே, யூசர் அவர்கள் வந்து நிறைய லவ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் பத்மபிரியா சொல்லியிருந்தாங்க டே 77 ப்ரோமோ பார்த்தே டென்ஷன் ஆகுது. அண்ட் ஜெனி பிரசாத் வந்து அல்டிமேட் டவல் காமெடியா, ஐ நோ விஜேஸ் வில் சொதப்பல், சேம் திங் ஹேப்பன்ட், ஹி ப்ரொடெக்டிங் சாண்ட்ரா ஜாக்கி. அதேதான் நல்லா தெரியுதுங்க. அது என்னமாச்சு உங்களுக்கு போதே முடிஞ்சு போச்சுக்காரு. அதேதான். பானுரேகா வந்து லவ் அப்போ வந்து அதுதான் சொல்ல, டிக்கெட் எடுத்துட்டு போனோம்னு டிக்கெட் எடுக்காம ஜெய்கோ சொல்றோம் ஒன்னாது அது எப்படி எடுத்துக்க முடியும்? சோ பானுரேகா வந்து இதுல இன்னொரு ஒரு விளக்கம் இருக்குங்க. நீங்க எல்லாம் டிக்கெட் எடுத்து இத நீங்க கரெக்டா பண்ணிடுவாங்க, இந்த சைடுனா கரெக்டா பண்ணிடுவாங்க, அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியுமே. அது பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். எத்தனை தடவை சொல்லிட்டு அப்ப நீங்க அவங்க கேள்வியே கேட்க கூடாது. அதாவது பண்ணவே மாட்டாங்கன்னு ஒருத்தன் விடுறல, அப்ப பண்ணவன நீ எப்படி அந்த கேள்வி கேட்கலாம் நான் கேட்கறேன். நீ எதுக்கு டிக்கெட் வந்தீங்க? டிக்கெட் எடுத்துட்டு வரும்போது சில்லறை வச்சிட்டு இருக்குன்னு தெரியாதா? ஏங்க நான் டிக்கெட் எடுக்கிறேங்க, ஏன்னா $500 இருக்கு, அவசரம் வந்துங்க. அது எப்படி நீ டிக்கெட் எடுக்கிறப்ப சில்லறை வரணும்னு தெரியாதா? $500 கவுண்ட் எல்லாருமே கொடுத்தா அவங்க எப்படி இந்த இது அதுதான் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க காமெடி. ஓகேவா? அண்ட் அதுக்கு தான் அவன் வந்து சொல்றான் நான் டிக்கெட் எடுக்காம முடிங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, திகழ்கின்றார்கள். ஓகே, அனிதா ஆறுமுகம் சொல்லியிருந்தாங்க ஜாக்கி சார் டவல் போடும்போது நெக்ஸ்ட் டைம் ஃபோல்ட் பண்ணி கரெக்டா மேல போட்டா இன்னும் செமையா இருக்குமா? ஓகே, பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இன்னொரு டவல் ஒன்று வந்துட்டு ஒரு கதை, அது வந்து சர்ப்ரைஸ் அது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இல்ல அந்த குல்லாவுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலா.
சுனில் சர்மா அவங்களோடது இளையராஜா அவர் பாட்டு காப்பிரைட் கிளைம் பண்ற மாதிரி வடிவேலு சார் வந்து உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா டயலாகுக்கு கிளைம் பண்ணா இந்த பிபி சீசன்ல இருந்து மட்டும் சுமாரா 3500 கோடி கல்லா கட்டுமா. அந்த அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அனிதா திரும்பவும் சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி சார் நீங்க எண்டிங்ல கமெண்ட்டை வச்சு ஜோக் சொல்றேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பிஹேவியர். இனிமே உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். என்ன சொல்ல மாட்டீங்க? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கமெண்ட் படிச்சு சிரிச்சிங்களாம். அதுக்கப்புறம் கூட சுதா மேம் 18+ சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. வரேவா மொமெண்டா. அதாவது ஜோக்கை விட சுதா மேம் கொஸ்டினை கேட்டு செமையா சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுச்சிருக்காங்க. அந்த ஃபன்னு தான் அதுல ஒருத்தன் சொல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க, அதாவது ஜோக்கு கூட பரவாயில்ல, ஜோக்கே புரியலன்னா ஜோக்கு சொன்னவர் என்னதான் அர்த்தம், ஜோக்கு சொன்னவர் என்னதான் ஆவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன பண்றது நம்ம கஷ்டம். எனக்காக சொல்லல ஜோக்கு, அதேதான் ரிவ்யூ வந்து எனக்காக பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த மாதிரி தானே. ஓகே. ஐயோ கண்ணாடி எல்லாம் தெரியும். அண்ட் செலி அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாவம் வினோத் போய் இப்ப பாவம் ஜாக்கி ஆயிடுச்சா. அண்ட் ஈஸ்வரி அவர்களும் சரி, டல்ரின் அண்ட் சென்டி கிரீன், ஃபாத்திமா இவங்க எல்லாமே நிறைய லவ் அண்ட் கொடுத்து பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அண்ட் சிபி வந்து சொல்லி வச்சிருக்காரு, யூனிவர்சலுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாராம், சாண்ட்ரா ஃபைனல் வரைக்கும் வரணும், எவ்ரிடே ஃபன் கேரண்டி. ஓகே. அண்ட் உஷா அவர்களும் முனீஸ்வரி அவங்களும் வந்து நிறைய லவ் அண்ட் கொடுத்து சிரிப்பு போட்டிருந்தாங்க. ஸோ அனந்த் சொல்லியிருந்தாப்ல, டைம் டு டைம் பிபி யூனிட் கமிஷன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் மதுமிதா, மீரா மிதுன், நந்தினி, சாண்ட்ரா அவங்களால வந்து அவங்கள ஸ்டாப்பும் பண்ண முடியல, வயலட்டும் பண்ண முடியல. அவங்க நேச்சர் வில் பி எவிடென்ட் when they do proof. ப்ரொஃபைலிங் பண்ணும்பொழுதுமே அந்த ஸ்கவுட்டட் கண்டஸ்டன்ஸ் யாருங்கிற பொழுது அவங்களோட ப்ரொஃபைலிங் பண்ணும்பொழுதே அவங்களோட நேச்சர் இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் as part of the selection process. என்னோட क्वेश्चन என்னன்னா, ஏன் இவ்வளவு ஒரு செக்யூரிட்டி எலிமெண்ட்டை வந்து எடுக்கறாங்க, ரிஸ்க் எடுக்கறாங்க? ஒரு நாள் இவங்க வந்து ஒரு பார்டர், அவங்களோட பார்டரை கிராஸ் பண்ணி பிசிக்கலா வந்து வயலன்ஸ் பண்றதுக்கு பிசிக்கல் இருக்கு. அதேதான் மோஸ்ட்லி டு themselves. உதாரணத்திற்கு வந்து மதுமிதா மாதிரி எப்படி வந்து லுக் ஹவு ரொம்ப வந்து ஒரு ஹிஸ்டரிக்கா இருக்காங்க சாண்ட்ரா இப்ப அப்படிங்கறதையும் ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்ற மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாப்ல. அப்புறம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ரிஸ்க் நீங்க எடுக்க முடியாதுங்க. ஒருத்தவங்க வந்து இப்போ இவங்க வந்தாங்க சுசித்ரா, உண்மையிலேயே அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க அந்த டைம்ல. அவங்க உள்ள வந்தா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்க ஏன் அழறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்க அழுதுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உன்னை நான் அறிவேன் என்னை அன்றி யார் அறிவார் அந்த பாட்டு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சுதா ஓகே என்னதான் பாராட்டிருக்காரா, ஓகே சுதா மேம் இஸ் கிவிங் incisive points in the last few seasons. Okay. A person who does not talk openly to unknown people has come a long way. Super. Kudos to her and her guru Jackie அப்படின்னு போட்டிருந்தாரு. Thank you so much. ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து நான் தான் எடுக்கிறேன். அதுதான். ஐயோ ஓகே ஓகே. Progressive togetherness, right? கண்டிப்பா. யசோதா சொல்லியிருந்தாங்க, சார் ஐ லாஃப் லாட். ஆக்சுவலி விஜே சார் very too soft hearted. Okay. Yes. Not right person for this show. Yes. அதுதான் நானும் சொல்றேன். அது வந்து அவருடைய நல்ல உள்ளம் நல்ல மனது தெரியாம நம்ம இல்ல. இந்த ஷோவுக்கு அவர் வந்து ஆப்டா இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு தெரியல, அது வரல அவருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இந்த கஷ்டப்பட்டு மேல வந்தவங்களுக்கு கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான், அது அவருக்கு இருக்கு, அதுதான் உண்மை நிதர்சனம். அது அவரை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஷோவில் அது வேலைக்கு ஆகலன்றதுதான் உண்மை. பிரியா விக்ரம் சிரிச்சு வச்சிருந்தாங்க. ஓகே. அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா, ரத்தி, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா, நான் தான் பிரியதர்ஷினிங்கிறேன். பிரியதர்ஷினிங்கிற பேர்ல மாறு வேடத்துல உடையார பேச சொல்லியிருந்தேன். தலைமறைவா சுத்துற மாதிரி ஒரு ஃபீலா, அதான் ஒரிஜினல் அப்பா வச்ச பேர்லயே வந்துட்டேன். இன்னைக்குதான் ஒரு குட் ஃபீலா. இன்ஸ்டால பல நாள் முன்னாடி போட்ட மெசேஜுக்கு ரிப்ளை வந்துச்சு, ரொம்பவே சந்தோஷம்னு போட்டுருக்காங்க. ஆமா, நான் இன்ஸ்டா பக்கம் நிறைய போக மாட்டேன், இன்னைக்கு தான் நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை கொடுத்தேன். ஆக்சுவலி வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ் ஜாக்கின்னு சொல்லியிருந்தாங்க. சுதா கலக்குறீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூங்க. கிருஷ்ணவேணி வந்து வணக்கம் சொல்லியிருந்தாங்க எப்பவும் போல. செலினி சொல்லியிருந்தாங்க, செலின் ராணி அவங்க பேர். மைக்கு மறைக்க போகுது, அது ஒண்ணுதான் குறைச்சல், வேற
ஜாக்கின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களை. Okay. அதுக்கடுத்து கௌசல்யா சொல்லியிருந்தாங்க, ஹாய் ஜாக்கி, நான் சுதா மேம். நான் வந்து உங்க ரிவ்யூஸ் வந்து சீசன் 3ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்றீங்க. எவ்ரிடே I'll spend time for your review to relax my mind. Okay. VJS did same like last season with Sachana. Better he called it to BP, he can tell to BB team to avoid his friends. அதேதான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க இந்த அப்கமிங் சீசன்ஸ்லன்னு சொன்னா அவருக்கு வந்து அது ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படிங்கறதையும், you both act like VJS and Sandra, right? That's only happened. இப்ப விஜயஸ் ஓட வைஃப் மட்டும் இந்த ஷோ நம்ம இதுல ஷோ ஒருவேளை பாக்குறாங்கன்னா, நீ உன் ஃப்ரெண்டுங்களுக்கு உதவி செஞ்சு கீழ்ச்சி வரலையும் பரவாயில்ல, போதும், நீ இதுக்கப்புறம் அந்த மாதிரி வேலை பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அப்படிதான். ஓகே. அண்ட் சுகுணா சொல்லியிருந்தாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல சுதா மேம் காஸ்டியூம் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுவேன், பட் டுடே கேமராவுக்கு துண்டு போடணும்னு சொல்லும் பொழுதே அவங்க எவ்வளவு டிசப்பாயிண்டட்னு தெரியுது. ஹோப் இப்படி ஒரு எபிசோட் இனிமேல் இல்லாமல் இருக்கட்டும். பட் அட் த சேம் டைம் வேலை செய்தவர்களை ஈஸியா கடந்து போவது, வேலை செய்யும் மற்றவர்களை வேல்யூ பண்ணலைன்னு சொன்னது குட் பாயிண்ட். நீங்களாவது வேல்யூ பண்ணீங்க, சூப்பர்னு போட்டு ஹார்ட்ஸ் அண்ட் லவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிரியங்கா அவர்கள் வந்து சூப்பர் ஜாக்கி நைஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் விஜய் பெருமாள் வந்து எஸ் யூ ஆர் ரைட், I don't have and have not watched BB Naina. வெறும் உங்க ரிவ்யூஸ் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுனில் சர்மாவும் உங்கள் வீடியோஸ்க்கு தான் வெயிட்டிங்ல இருந்தேன், ஷோ இன்னைக்கு மண்டே கொடைஞ்சிருச்சு எனக்கு அப்படின்றத போட்டிருந்தாப்ல. அண்ட் NM பிரவீனும் வந்து ரொம்ப நல்ல வீடியோ, நீங்க என்னோட மைண்ட பேசியிருக்கீங்க அப்படிங்கறதையும். அண்ட் சாப்மேன் வந்து நீங்க யூ கைஸ் ஆர் டூ ஃபன்னி, டவல் சீன் வந்து ஆசம். சரி வாங்க. ஓகே. அண்ட் மோனித் அவர்களும் வந்து ஜாக்கி சார் உங்க டவல் ஆன் ஹெட் கெட்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உங்க ரிவ்யூ அண்ட் சுதாஸ் இஸ் ட்ரோன் டன் எவிக்ஷன் இஸ் சோ ட்ரோன் எவிக்ஷனா இஸ் சோ ஹிலாரியஸ் நோட்டட் விச் இஸ் ஓகே அப்படிங்கறதையும், ஹோஸ்டே தேவையில்லைங்கிறது நீங்க சொன்னது வந்து சம்டைம்ஸ் சரிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாப்ல. சந்தோஷ் அவர்களுடைய கமெண்ட் அவர் தான் சொல்லியிருந்திருக்காரு, சுதா மேமுக்கு 18+ ஜோக்கு டிசைட் பண்ண தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா அது 18+ ஜோக்குன்னே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லி. இட்ஸ் ஓகே. அண்ட் சித்ரா புருஷ் வந்து டுடே டிசப்பாயின்மெண்டா சாட்டர்டே எபிசோடனா, அண்ணா உங்களை இப்படி தலையில துண்டு போட வச்சுட்டாரு VJS அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருந்தாங்க. மனு வந்து நைஸ் சீன் வித் டவல் அப்படிங்கறதையும், விஜய் பெருமாள் சித்ரா புருஷ் தான் நினைக்கிறேன் என் மேல ஏதாவது கோவமா, அது ரீட் மோர் தானே இருக்கு, என் மேல ஏதாவது கோவமா அன்னைக்கு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏன் தெரியல, அது என்னவோ கேட்டிருந்தாங்க, என் பேரே படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். இதுல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நான் நிறைய கமெண்ட் வந்து வந்த பேரே இல்லாத எடுக்கிறதுல நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து அதுவே பெரிய தலைவலியா இருக்குது. அந்த மாதிரி படிச்சவங்களே திரும்ப படிக்க கூடாது, அதே மாதிரி நல்ல கருத்து அவங்க போடுவாங்க, அப்ப அதுக்காக வந்து படிச்சுட்டு இருக்க முடியல, அதனால நிறைய பார்த்து எடுக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஸ்க்ரோல்ல வந்து இன்னொரு 4 பேர் வரும்போது அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் போற எல்லாருக்கும். அண்ட் இப்பதான் சொல்லியிருந்தீங்க விஜய் பெருமாள் போன வாட்டி அந்த கமெண்ட் படிச்சுட்டேன் போன இதுலயே. பத்மபிரியாவும் சொல்லியிருந்தாங்க, வணக்கம் ஜாக்கியன் சார், நேத்து சாண்ட்ரா வந்து மயில் இறகால பலமாக தாக்கி விட்டார் VJS அப்படின்றத மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க இன்னும் அதான் ரீட் மோட்ல அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது வினோத் அதுக்காக இவ்வளவு ரோஸ்ட் பண்ணுமா, நீங்க ஒரு இடத்துல மயில் இறகால தடவிட்டு இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து இவ்வளவு இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ரோஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும்ல, அது மேட்டர் தான் அது. அண்ட் காயத்ரி வந்து உடனே வினோத் ஆர்மி வந்து டக்குன்னு ஒரு ஓவர்லாப்ல வந்து VJSல ஒரு ஹோஸ்டா அவரை முதல்ல மாத்தணுன்ற மாதிரி ஆடியோ அவருடைய வாய்ஸையே போட்டு அதை வந்து சுத்தல விட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது அவர் கிடையாது, அவரு அது அப்படிலாம் சொல்லவே இல்லை. காயத்ரி சொல்லியிருந்தாங்க, ஹாய் ஜாக்கி சார் அண்ட் சுதாமா, பாரதி ராஜா படம் மாதிரி தலையில துண்டு போட்டு எழுந்து இருந்தால் வந்து இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இனிய தமிழ் மக்களே அப்படின்ட்டு அது நிறைய வாட்டி அது மாதிரி பண்ணியாச்சு, நம்ம இன்னொரு பண்ணுவோம். இப்ப சுதாமா டோன்ட் வரி, டோன்ட் கிவ் அப். ஒத்தக்கண்ணன் போன் பண்ணா நல்ல டோஸ் விடுங்க, மனுஷன் பார்ப்பான இந்த ஷோவை. அட்லீஸ்ட் வீக்கெண்ட் ஷோ வந்து பார்த்தோம், இப்போ அதுலயும் ஒரு லாரி மண்ணை கொட்டியாச்சா. VJS ஆங்கில வந்து சிங்கம் 3 வந்து இப்ப எப்படி அது போயிடுச்சுனாங்க, இந்த ஷோ எப்படி பாக்குறாங்கன்னா வீக்கெண்ட்ல மட்டும் வந்து கமல் ஷோ பாப்பேன், மத்தபடி வந்து என்ன நடந்ததுன்னு உங்க ரிவ்யூ பாத்துக்கோன்ற மாதிரி 5வது சீசன் 6வது சீசன்ல இருந்தே போயிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் கழுவு தெரிஞ்சு கட்டுறது இப்ப வீக்கெண்ட் ஷோவே பார்க்காம போற அளவுக்கு ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன் நான் திரும்ப.
அதேதான். ஏன்னா அதான் சொல்லிருந்தாங்க, சிங்கம் 3ல இருந்த வாய்ஸ் வந்து சூரியோட வாய்ஸ் ஒரு படத்துல குட்டி பையனை கூப்பிடுவாரு, அந்த மாதிரி கத்துமான்ற மாதிரி ஆயிடுச்சுங்கிறதையும். அண்ட் ஜாக்கி சார் சிங்கிங் மூமெண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சாமே. ஆக்சுவலி ஃபேமிலிக்கு கொஸ்டின் கொடுங்க சுதாமா, விஜேஸ் கொடுக்கறது வேஸ்ட், லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ போத். இந்த ஷோ வந்து மொக்க ஷோன்ட்டாங்க அவங்க, நல்ல மொமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. தெம்மாங்கு பாடிடும் சின்ன விழி மீன்களும் பொன்னூஞ்சலாடிடும் கன்னிக்கரும் கூந்தலோ முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை முத்தாரம் நீட்டு மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் நானுவார் புது பூ கோலம்தான் காலில் போடுவார். தேங்க்யூ மேம். யாரெல்லாம் இந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு தெரியல. ரிப்பீட் மோட்ல வந்து இருக்கு, பார்க்கலாம். கார்த்தி அவர்கள் லவ் கொடுத்திருந்தாப்ல. அன்சாரி சையத் சொல்லியிருந்தாரு, பிபி ஷோவே ரொம்ப மோசமா இருக்கு, ஹோஸ்டும் ரொம்ப நல்லா பண்ணல அப்படிங்கறதையும். ஜாக்கி ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டே இருக்கு. டவல் இன்ட்ரோ வேற லெவல் டுடே. ஜாக்கி அல்டிமேட் மொமெண்ட், வெரி ஹாப்பி, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ போத் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. பஷீர் முகமது அவங்களுடைய கமெண்ட், நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கு. இது வந்து இளங்கோ சாருடைய கமெண்ட் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், அதுக்கான வாழ்த்துக்கள் இது எல்லாமே. இதுல வந்து இவ்வளவு பாராட்டுகள், இவ்வளவு புரிந்து கொள்வோர் இருக்கும்போது 2 பேர் அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம வந்து அதை வந்து பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை என்றுதான் வந்து ஃபர்ஸ்டே வந்து பூபாலன் சொல்லியிருந்தாலும் கூட, ஓகே, இருந்தாலும் அதை ஒரு கோடிட்டணும்ல, அந்த வயிற்றுச்சல் ஒண்ணு இருக்குல்ல, அது உங்களை மட்டும் இல்ல எல்லாருமே அழிச்சிருவது ஆக்சுவலி. ஓகேவா, நம்மளுக்கு முடியலையா, ஓரமா உட்காந்துட்டு இருக்கணும், தட்ஸ் ஆல். ப்ளீஸ் இப்ப பாராட்டணும்ங்கள சொல்லுங்க, அவ்வளவுதான் போதும். அதேதான். அருவி, இந்த உலகத்துல எதுவும் இலவசம் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிருந்தாங்க. கவிதா அருண்குமார் அண்ட் நர்மதாவும் வந்து நெவர் ஹர்ட் ஸ்டோரி லைக் திஸ், ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதையும். பிரியா விக்ரம் வந்து ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படின்றதையும். கார்த்திகா அவர்களும் லவ் கொடுத்திருந்தாங்க. ஷர்மிளாவும் ரொம்ப கிரேட், இளங்கோ சொன்ன விஷயங்கள் அப்படின்றதையும். கணேஷ் பிள்ளை சொல்லியிருந்தாரு, இந்த உலகில் இன்னும் இவ்வுலகில் நல்லவர்கள் வாழ்கிறார்கள், நல்ல பதிவு அப்படின்னும். ரேணுகா வந்து சூப்பர் அப்படிங்கறதையும். பிரியா விக்ரமும் வந்து நம்ம 3 பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பீஸ் அண்ட் வெல்த் உங்களுக்கு வரணும் அப்படின்றதையும். அமுதன் அவர்கள் சொல்லியிருந்தார், மென் ஆல்சோ லவ் மென் அன்கண்டிஷனலி அப்படிங்கறதையும். தேங்க்யூ. உண்மை, ஏன்னா அமுதனுடைய லவ் வந்து அப்பேற்பட்ட லவ் தான் ஆக்சுவலா. பிரபு ராஜேந்திரன், ஷஹீதா, இவங்க 2 பேரும் வந்து நிறைய லவ் அண்ட் வணக்கங்கள். இலங்கேஷும் வந்து யூ ஆர் ஆல் வெல் டிசர்வ்ட் ஜாக்கி அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பாசிட்டிவ், அதுதான் மேட்டர். ஸோ கமெண்ட்டுகள் இவ்வளோதான் ஜாக்கி, இதுதான் கமெண்ட்டுகள். அடுத்து சில விஷயங்கள் தான், அதை வந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஸோ கமெண்ட்டுகள் எல்லாம் படிச்சாச்சு. அடுத்து என்னென்ன விஷயங்கள் அப்படி டக்குன்னு பேசி ஏற்கனவே சொல்லியாச்சு. எஃப்ஜே ஆதிரை எல்லாம் போயாச்சு. பட் ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அதாவது யார் இந்த எஃப்ஜே போறப்ப டக்குன்னு சொல்லிடுவாப்ல, ஆதிரை போறப்ப யார் இந்த வீட்டுல இருக்கவே வேண்டாம், அவங்களோட கேம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் பொழுது சரியான ஒரு விஷயமாக வந்து சாண்ட்ரா கிளம்பணும்ன்றத விக்ரம் சொல்வாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் என்ன சொல்றது, ஆதிரையும் சாண்ட்ராவை சொல்லுவாங்க, அமித்தும் வந்து சாண்ட்ராவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சபரியை சொல்லுவாப்ல, ரொம்ப ஒரு மூடிய புத்தகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அரோரா வந்து பாருவை சொல்லுவாங்க, ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க ஜாக்கி. அதாவது வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்களுடைய நாம சொன்ன அதே விஷயத்த அரோரா பேசுவாங்க. போய் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரான்னு தெரியல, ஏன்னா சோ அவங்க பேசும்பொழுது என்னன்னா ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டாஸ்க் இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாம் டாஸ்க். இதனால் வரைக்கும் ஒரு கேஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாரு, அந்த நாள் அவங்க தேவைப்பட்டாங்க, போச்சு. ஜட்ஜா போட்டாலும் அதுலயுமே ஒரு கேஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வரப்போதெல்லாம் டாஸ்க் வந்து அவங்க கண்டிப்பாக ஸ்போர்ட்டிவா விளையாட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இதுக்கப்புறம் அவங்களோட கதை முடிஞ்சிருச்சு, அவங்க இதையே ஒளிபர போறாங்கன்னா இத மக்கள் மத்தியில பதிவு பண்ணிட்டு பார்வை தூக்கிடுவாங்க. தட்ஸ் ஆல். அதேதான். இதுக்கப்புறம் வந்து இவங்களுமே திவ்யா சொல்லுவாங்க அதே விஷயத்த. பார்வை வந்து நல்லா தெரியுது, அடுத்த மூவ் என்னன்னு இப்ப அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. இப்ப நான் வந்து அவங்க என் பேரை சொல்லுவாங்கன்றது கூட என்னால கணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுவாங்க 2 பேருமே. அண்ட்
வினோத் அவர்கள் வந்து எந்த விஷயத்தையும் மாத்திக்கிறது இல்ல, கமருதனும் மாத்திக்கிறது இல்லங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் அதுலயே. அண்ட் சாண்ட்ராவுமே பார்வை தான் சொல்லுவாங்க. எல்லா கதையும் கேட்டுன்னு இருக்கிறவங்க பார்வை தான் அவங்க சொல்லுவாங்க. 2 விதமான ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு கயாஸ் கிரியேட் பண்றது, இன்னொன்னு கமருதனையுமே அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கு பார்வை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்பாங்க. அதற்கப்புறம் வந்து ஆதிரை வெளியில போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ஆதிரை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆதிரை போகும்போது அவங்க ஃபேஸே பயங்கர ஹாப்பியா இருக்குங்க. ஹாப்பியாயி அதை அப்படியே சர்ப்ரைஸா ஆன மாதிரி எல்லாம் மாத்துவாங்க. பார்வை ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அத வந்து கனியும் சரி விக்கலமும் சரி சொல்லி காமிப்பாங்க. எப்படி பாத்தீங்களா எப்படி எல்லாம் மாத்துறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள். அவங்க வந்து உங்க பேரை சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் ஆதிரை போகும்போது கனி சூப்பரான ஒரு பதில் சொல்லுவாங்க. அம்மா சென்டிமெண்ட் பத்தி பேசிதான் அந்த இடத்த வந்து வாங்கினாங்க. திரும்பவும் அதே மாதிரி இந்த என்னது ஜாபுதுரி போடலாம், அதிர்ஷ்டத்தை பத்தி பேசலான்ற மாதிரி போகும்போது ஆதிரை என்ன செய்யறாங்க என்ன சொல்றாங்க பாப்போம்னா அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணலாம்னு பிக் பாஸ் நினைச்சாரு வச்சுக்கோங்களேன். எல்லா ஃபேமிலியுமே வந்து 24 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றதுக்கு கண்டிப்பாக இருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாரு அதன் பிறகு வந்து கமருதன் கிட்ட பேசுவாங்க. எனக்கு அவங்களுடைய அந்த பாருவை பற்றி வந்து பாருவோட கேம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே அரோரா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. அங்க நமக்கு காட்டினது அப்படியே சொல்லுவாங்க. அரோரா மாதிரி ஆதிரை பாரு ரொம்ப நல்ல டைப். நீங்க ஆதிரை போகும்போதே எப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டீங்கன்னு தெரியும். அரோரா வந்து ஆனா பாத்தீங்கன்னா எமோஷனலா அவ வந்து பிளே பண்ணுவா, எமோஷனோட வச்சு அவ என்ன இது பண்ணிட்டா. அப்ப கமருதன் சொல்றாரு அது என்னைக்கோ முடிஞ்சிருச்சு, ஆனா நான் மறக்க மாட்டேன் அரோராவை, மறக்காம பாயிண்ட் வச்சு பேசுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் வேலைகள் பண்றா பாரு அவ அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து பயங்கர இது பண்ணுவாங்க. அப்புறம் தனியெல்லாம் அவங்க அம்மாட்ட பேசுற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பில்டப்பா தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பெருசா அதுல நம்மளால கனெக்ட். அதுக்கப்புறம் அமித் வந்து பாருகிட்ட வந்து சொல்லுவாரு ஆதிரை தான் நாமினேட் பண்ணாரு. அவர்தான் நாமினேட் பண்ணுவாரு. அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க போல இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்திருந்த யாராவும் இப்படி அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது அரோராவா இல்ல ஆதிரையான்னு தெரியல. அது யாராவது பாத்து அரோராவும் ஆதிரைக்குமான அந்த நட்பையும் வந்து இதன் மூலமா வந்து உடைச்சிட்டார் பிக் பாஸ். ஆக்சுவலி அரோரா வந்து அடுத்தது வந்து அவங்க ஆதிரை தான் பயமா நம்பிருந்தாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸ், ரொம்ப அது மாதிரி பகிர்ந்தல். ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு கண்ணாடி போடாதீங்க தயவுசெய்து. ஆபீஸ்ல இந்த மாதிரி நம்ம எல்லா கிரைம்லயுமே இருக்கிறோமா, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கனெக்ட் ஆயிடும். பாத்தீங்களா, இதுதான் நான் போடுறேன். ஆபீஸ் விஷயம் தான். இல்ல ஆபீஸ்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப நம்மளை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். டீம் மெம்பர் கூட பேசினா காண்டாயிடுவாங்க. யாருன்னா பெரிய தள்ளலாம். அப்படி ஒரு நட்பு ஒண்ணு இருந்தது. நான் சொல்லிட்டேன், நான் பொறாம இல்லைன்னு சொல்லல, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்து நல்லா பழகிட்டு பாண்டிச்சேரியில ரூம் போடலாமான்னு கேட்டா கூட பஸ்ல போலாமா கார்ல போலாமான்னு கேட்கறாள். நாம எதுக்குற ரூம் போட போறோன்றது கூட நீ கேட்க போறது கிடையாது. அப்பேற்பட்டால் நீ எனக்கு இல்ல மேடம் இல்ல உங்களை பத்தி நான் பெருமையா சொல்லி ஆகல. ஆனா எனக்கு உன்னை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? சோ அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்ககிட்ட பழகிறது மட்டும் குறைச்சிக்கோ அப்படின்னு நான் நல்லதுதான் சொன்னேன். இவன் இப்ப நம்ம தான் சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல. இவன் என்ன பண்ணா ஆபீஸ்ல அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருந்தா போல இருக்கு. அடுத்து ஒரு வாரத்திலே ஷிஃப்டட் தலைவர் அவன் வந்து இவரே பேச தயவு செய்து கேம்பஸ் விட்டு வெளியே வா, நம்ம என்ன பேசிக்கலாம், உனக்கு ஒரு கும்பிடு எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடுன்னு கிளம்பிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால எனக்கு தெரியும் அந்த மாதிரி பிபி வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றாரு. சோ அவங்களுடைய கேம் இன்னும் வந்து இதுவா போகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அரோரா சொன்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் அரோராவுக்குமே பொருந்தும். அதே நம்ம ஒத்துக்கணும். எந்த அளவுக்கு கேம் ஸ்பிரிட்டா இவங்க விளையாடுறாங்கன்றதும் இருக்குல்ல. அதாவது கேம் ஸ்பிரிட் நான் ஸ்போர்ட்டிவா சொல்லல, கேம் பயங்கரமா அவ்வளவு ஒரு வீரியமா அரோராவால விளையாட முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம். அரோரா நிறைவானவருங்க. அவங்களுக்கு வந்து மோரோவர் நிறைய அவங்களுக்கு மாசம் கிடைச்சிட்டு அதனால வந்து அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதான் சொன்னாங்க. இப்ப கூட சொல்றேன் நல்ல ஃபுட் சாப்பிட்டு ஜாலியா இருப்பேன். அதனால அவங்களுக்கு அது வந்து ஒன்றும் கேஷை பொறுத்தவரை அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பேரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இல்லாதவங்க அதுக்கான போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா பற்றி பேசினதால இது ஞாபகம் வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோம், யார வந்து இப்படி கேள்வி டக்குன்னு கேட்காம இருப்போம்ட்டு நிறைய விஷயங்கள் விஜய் சொன்னதை நான் வந்து அவருக்குமே திரும்பி வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தவங்க நல்லது சொல்றாங்க அப்படின்னா அவங்களை அக்செப்ட் பண்ணுங்க. அவங்கதான் உங்களோட ஃப்ரெண்டு. உங்களை வந்து அப்படியே வந்து இது பண்ணி பண்றாங்கன்னா அவங்க உங்களோட ஃப்ரெண்ட் இல்லைன்னா அதே தான் அவருக்குமே. ஏன்னா வெளியில ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு நேர்ந்தது. பிரஜன் அவர்கள் வந்து சொல்றாரு, சாண்ட்ரா வந்து அவங்க ஸ்டோரி சொல்லும் போது இவங்க எல்லாம் வந்து உள்ள போய் சிரிச்சாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எங்க இருந்து வராங்க என்ன புரியல அப்படிங்கறது தெரிஞ்சிருது, அவங்களுடைய வளர்ப்பு முறை தெரிஞ்சிருதுங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு.
ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து உடனேவே வந்து இப்ப எல்லாமே டிஜிட்டல், ஜாக்கி சொல்ற மாதிரி ரொம்ப டிஜிட்டலி ரெக்கார்டுங்க. உடனேவே அந்த கிளிப்பை போட்டு காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, விக்ரம் வந்து இப்படி போட்டுன்னு தூங்குவாரு, அவருக்கு தூக்கம் வந்துருதுங்கிறதையும், விக்ரமை பார்த்து நான் சிரிச்சிடணும். அந்த இடத்துல கூட அரோரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மட்டும் சிரிச்சிருந்தா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருந்திருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க, அப்ப நான் சிரிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன், பட் என்னால விக்ரமை பார்த்தா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறத தான் அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் அதை வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படிதான். அதனால ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, லைன் பேசுவாங்க, அப்படிதான் பேசிட்டு போறாங்க. ஆனா பிளைண்டா நீங்க சப்போர்ட் பண்ணும்போது வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டு அதுதான் மேட்டர். சோ இதுதான் வீட்டுல நடந்த விஷயங்கள். அமித் பேசின வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, அதுதான் வீட்டுல நடந்த விஷயங்கள். நீங்க இப்ப உங்களோட செஷன் என்னவோ அதை முடிச்சீங்கன்னா முடிச்சுக்கலாம். ஓகே. ஒரு நாட்டி ஜோக் என்னன்னா, புருஷன் செம்ம மூடல இருந்தான். ஏன்னா அவன் வந்து வெளிநாட்டு போயிட்டு வந்தான், வந்ததுமே பயங்கர மூடு, செம்ம மூடு. அது இப்போ நைட்டு பெட்ரூமுக்கு போனதுமே நோண்டான் பொண்டாட்டிய. பொண்டாட்டி டப்பு டப்புன்னு கையை வைக்காத, கம்னுருன்னா பயங்கர ஒன்றே இருந்தா. நான் பாரு, நான் நாளைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், தயவுசெய்து நோண்டாத, என்னை வந்து கிரேத்தாத மூடாத்தாத, நாளைக்கு நான் வந்து கைனகாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், கம்முன்னு பொத்திட்டு பாடு அப்படின்னு சொன்னான். இவன் கோபமா திரும்பி படுத்தான். யோசிச்சு அவன் திரும்ப பொண்டாட்டியை தட்டினான். என்ன அப்படின்னு இருந்தான். நாளைக்கு டென்டல் அப்பாயின்மெண்ட் ஏதாவது வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டான். ஜோக்கு. எனிவே, உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஆமா, ஏன் சொல்ல நான் அப்படியே பண்ணேன் நானு டக்குன்னு உடனே ஏன் சொல்ல வந்தேன் நானு? ஆமா, அதுதான். நான் இந்த வாட்டி இனிமே வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் क्वेश्चन ஆஃப் பண்ண போறேன். சுவிட்ச் என் கையில தானே இருக்கு. இல்ல நீங்க இனிமே ஆஃப் பண்ணாதீங்க, நானே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, பை பை, டாடா.